அழியாத இறை வார்த்தை நமக்கு புது பிறப்பை அடைத்தது. அப்படி என்றால் நாம் மீட்கப்பட்டவர்கள் பழைய வாழ்க்கையை அல்ல, பழைய சட்டத்தினுடைய வார்த்தையில் அல்ல, இறை வார்த்தையினால் நாம் புது பிறப்படைந்திருக்கிறோம். இறை வார்த்தையால் நாம் புது பிறப்படைந்திருக்கிறோம். அவர் இரத்தம் நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை மீட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம், எபேசியர் 1:7 வசனத்துல நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:7 வாசிக்க கேட்போம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அவருடைய அருள் வளம் ஆங்கிலத்திலே the richness of his grace என்று இருக்கும். abundance grace, richness. அப்ப விலை மதிக்க முடியாத அவருடைய அருள், அவரது இரக்கம். நான் வச்சிருக்கிற பொண்ணோ பொருளோ அல்ல, பணமோ அல்ல. the richness of his grace, விலை மதிக்க முடியாத அளவற்ற அருளினால், அவரது இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டோம். அதைத்தான் தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடல், கொலோசியர் 1:13-14 அவர் சொல்லுவார், நாம் இந்த உலகத்தினுடைய இருளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1:13-14. அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் அந்த மீட்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை மன்னித்திருக்கிறார், அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆட்டின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்னும் எபிரேயர் திருமடல்ல, எபிரேயர் 9:12 எபிரேயருக்கு எழுதிய திருமடலின் ஆசிரியர் சொல்லுவார், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டின் ரத்தத்தை கொண்டல்ல, தன் ரத்தத்தை கொண்டு அவர் அந்த திரைச்சீலைக்குள்ளே சென்றார். வாசிப்போம். அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அன்புக்குரியவர்களே, தன் சொந்த இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். இந்த மீட்கப்படுவதற்கு அவர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசுவிலே அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் என்று பாருங்க. கடவுளின் அன்பை பாருங்க, அவர் இரக்கத்தை பாருங்க. இன்னைக்கு 1 பேதுரு 1:20 வசனத்துல அதைத்தான் சொல்றாரு. நம்ம உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்கள் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டீர்கள். வாசிப்போம். 1 பேதுரு 1:20. இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிக்க கேட்ட வார்த்தையை, உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அப்ப கடவுள் நம்மை இயேசு கிறிஸ்துவிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆக நம்மை மீட்டது அவரது இரத்தம். அது மீட்டு கொண்ட அந்த இரத்தம் நமக்கு எதை கொடுத்தது? புதிய வாழ்வை, புதிய பிறப்பை கொடுத்தது. அந்த புது பிறப்பு நாம் எப்படி அடைந்து கொண்டோம்? அவருடைய வார்த்தையால். 23 வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1:23 வாசிப்போம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான
அழியா வித்தாகிய அழியாத வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். பிறப்பு அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு யோவான் 3:3 மறுபடியும் பிறந்தாலன்றி நீங்கள் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது. மறுபடியும் பிறந்தாலன்றி. அப்ப இந்த மறுபிறப்பு நமக்கு கடவுளின் வார்த்தையால் கொடுக்கப்படுது. இறை வார்த்தை என்னை புது வாழ்வு கொடுக்கிறது, புது பிறப்பாக்குகிறது, புது பிறப்பாக்குகிறது. இதுதான் மறுபிறப்பு. யோவான் 3:3 ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் பிறந்தாலன்றி. 3வது வசனம் மற்றும் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவரை பார்த்து, இயேசு நிக்கோதேமை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். என்ன மிக உறுதியாக உமக்காக கடவுளுடைய வார்த்தை தான் என்னை புதுப்பிறப்பாக்குகிறது. யோவான் இந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றார். 1 யோவான் 3:9 அவர் சொல்லுவாரு, உங்களுக்குள்ள இந்த அழியாத வித்து உங்களுக்குள்ள இருக்குது. எனவேதான் நீங்கள் மறுபிறப்பு அடைந்திருக்கீங்க. வாசிப்போம். 1 யோவான் 3:9 கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். God's seed abides in you. எவ்வளவு அருமையான வார்த்தை. கடவுளின் வித்து உங்களுக்குள்ளே குடி இருக்கிறது. உங்களுக்குள்ள நமக்குள்ள இருப்பது கடவுளின் வித்து. அந்த வித்து என்பது என்ன? விதை. கடவுளின் விதை நமக்குள்ளே இருக்கிறது. அப்ப வார்த்தை, அந்த வார்த்தை மனு உருவானது. அப்ப நமக்குள்ளே வாழ்கிறவர். அந்த வார்த்தை எனக்குள்ள வாழ்கிற பொழுது நான் புதுப்பிறப்பாகிறேன். அப்ப நான் புதுப்பிறப்பாகணும்னா, நான் புதுப்பிறப்பாக வேண்டும் என்றால் என்னை புதுப்பிறப்பாக்குவது கடவுளின் வார்த்தை என்பதற்குரியவர்களே. எனவேதான் யோவான் நற்செய்தியில 1:3 இரத்தத்தினால் பிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரத்தத்தினால் பிறந்தவர்கள், நாம் இச்சையினால் அல்ல, மாறாக இரத்தத்தினால் பிறந்தவர்கள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 1:13 வாசிக்க கேட்போம். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடவுளால் பிறந்திருக்கிறோம். கடவுளின் வார்த்தையால் பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை எனக்கு புது பிறப்பு அடைக்கிறது. இந்த வார்த்தை புது பிறப்பு எனக்கு கொடுத்து அந்த வார்த்தைக்காக வாழ அழைக்கிறது. அவ்வளவுதான். எதுக்காக நான் புது பிறப்பு கொடுக்கப்படுகிறது? எதற்காக நான் புது பிறப்பு பெற வேண்டும்? எதற்காக நான் மீட்கப்பட வேண்டும்? ஒன்றும் இல்லை. சிம்பிள். இயேசுவுக்காக வாழ்வது, அவரின் சீடராக வாழ்வது. எப்படி சீடராக வாழ்வது? சீடராக வாழ்வது என்பது என்ன என்ற நற்செய்தியில நமக்கு அழகாக காட்டப்படுகிறது. சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு எருசலேமுக்கு போறாரு. புனித மார்க்கு அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தார். இயேசு முன்னே என்ன, எதற்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? எருசலேமுக்கு போற வழியில சீடர்கள் போறாங்க. அவர்கள் எருசலேமுக்கு போற வழியில போறாங்க. இயேசு முன்னாடி போறாரு. முன்னாடி போற ஆண்டவர் பின்னாடி திரும்பி பார்த்து சொல்றாரு தன் சீடர்கள்ட்ட, நாம் எருசலேமுக்கு போகிறோம். உடனே சீடர்களுடைய எண்ணத்துல என்னென்னலாம் வந்திருக்கு தெரியுமா? எருசலேம் என்பது அரசாட்சியினுடைய இடம். எருசலேம் என்பது அரசன் தன் அரண்மனையிலே இருக்கிற இடம். எருசலேம் என்பது அது மாபெரும் அரசனினுடைய பீடம். அப்ப இவங்க மனசுல என்ன வந்திருக்குன்னா,
எருசலேமுக்கு போறோம், எருசலேமுக்கு போறோம் அப்படின்ன உடனே அவர்களுடைய எண்ணத்திலே, அவருடைய இதயத்திலே அப்படியே பட்டாம்பூச்சி படபட படக்குது, பட்டாம்பூச்சி படபட படக்குது. அவங்களுக்கெல்லாம் எருசலேம்னா ஐயோ நம்ம அரியணையில் அமர போறோம், நம்ம ராஜாவோட ராஜாவோட இயேசுவோட அரண்மனையில் அமர போறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் அமர போறோம் அப்படின்னு அவங்க கற்பனை. அன்புக்குரியவர்களே, புனித மார்க்கு இந்த நாளிலே ஒரு 2 காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, இயேசு முன்னாடி போறாரு, சீடர்கள் திகைப்புறுகிறார்கள். அவங்களுடைய உள்ளத்துல திகைப்பு, 2வது அச்சம். திகைப்பு, அச்சம், இது 2மே எதிர்மறை உணர்வுகள். திகைப்பு, இயேசு முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, ஒரு திகைப்பு. 2வது ஒரு அச்சம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருள்படுத்தவில்லை. இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு, நாம் எருசலேமுக்கு போறோம், எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு தனது பாடுகளை 3வது முறை அறிவிக்கிறார். மார்க்கு நற்செய்தியில் இது 3வது முறை அறிவிக்கிறார். என்ன சொல்றார்? எருசலேமுக்கு போறோம் என் சீடர்களே, அங்க என்ன நடக்கும் தெரியுமா? குருக்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர்கள் கையிலே மானிட மகன் ஒப்புவிக்கப்படுவார். அவரை துன்பப்படுத்துவாங்க, ஏளனப்படுத்துவாங்க, காரி உமிழ்வாங்க, சாட்டையால் அடிப்பாங்க, சிலுவையில் அறைந்து அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தருவார். ஆண்டவர் வேதனையோடு அந்த எருசலேம்ல அவருக்கு என்ன காத்திருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இவங்க உள்ளமெல்லாம் எருசலேமுக்கு போறோம்னு சொன்ன உடனே என்னென்னமோ மாறுது. அதனால தான் யோவானிடமிருந்து யாக்கோபிடமிருந்து இந்த ஒரு வார்த்தை வருது. எருசலேம் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நம்ம எருசலேமுக்கு போறோம், அப்ப நீங்க அரசராக போறீங்க, மன்னராக போறீங்க, அப்ப நாங்க கேட்பதை நீங்க எங்களுக்கு செய்வீங்களா? உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை நாங்க கேட்கிறோம், செய்வீங்களா? என்னப்பா சொல்லுங்கப்பா. எருசலேமுக்கு போறீங்கல்ல, அப்ப உங்க அரியணை, நீங்க அரியணையில் அமர போறீங்க, ராஜாவாக. ஏங்க நாங்க 2 பேரும், அண்ணன் தம்பிங்க 2 பேரும், ஒருத்தர் வலப்புறமும் ஒருத்தர் இடப்புறம், ஒருத்தர் வலப்புறம் ஒருத்தர் இடப்புறம். அதை அமர்வதற்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை, நான் குடிக்க போகிற துன்ப கிண்ணத்துல நீங்க குடிப்பீங்க, நான் பெற போகிற திருமுழுக்க நீங்க பெறுவீங்களான்னு கேட்கிறார். முடியும் ஆண்டவரே, முடியும். எதை நினைத்து சொன்னாங்க என்று தெரியவில்லை. எனவேதான் அவர்களுக்கு அப்பொழுது நிச்சயமாக அது புரிந்திருக்காது. ஒருத்தர் வலப்புறம் இடப்புறம் கேட்டாரு. அவங்க ஆண்டவர் சொன்னாரு, என் துன்ப கிண்ணத்தில் குடிப்பீர்களா, நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல முடியும் ஆண்டவரே அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அன்று புரிந்திருக்காது. எப்ப புரிஞ்சிருக்கு தெரியுமா? திருத்தூதர்களே முதலாக மறைசாட்சியாய் மரித்தவர் யாக்கோபு. முதல் மறைசாட்சி யாக்கோபு. கடைசியாக திருத்தூதர்களே கடைசியாக இறந்தவர் யோவான். ஒருத்தர் இடப்புறம் கேட்டாரு, ஒருத்தர் வலப்புறம் கேட்டாரு. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன வச்சிருந்தாரு? அப்பா நீங்க அரியணையிலேயே அமரணும், உங்கள ஒருத்தருக்கு. அப்ப திருத்தூதர்களே முதலாக மறைசாட்சியாய் மரித்தவர் யாக்கோபு. திருத்தூதர்களே கடைசியாக 100 வயது வரை கடைசியாக இறந்தவர் யோவான். அந்த 100 ஆண்டுகள் அவர் சுமந்து ஜாலியா வாழ்ந்திருக்கார். எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு துன்பங்களை அவர் பட்டார் தெரியுமா? எவ்வளவோ அடிக்கப்பட்டார். யோவான் அவர் மறைசாட்சியா மறிக்கல, ஆனால் அந்த மறைசாட்சி பட வேண்டிய வேதனைகள் எல்லாவற்றையும் பட்டார். அவரை எவ்வளவு அடித்தார்கள், எத்தனை முறை கசையால் அடிச்சாங்க, கண்ணால் எரிஞ்சாங்க, கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே முழுசா இறக்குனாங்க. ஒன்றும் செய்யவில்லை. எனவே அவரை இறுதியாக நாடு கடத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேம் என்று சொல்லுகிற பொழுது தன் பாடுகள், மரணம், அவமானம், அப்போ ஒவ்வொரு சீடருக்கும் இது கிடைக்கும். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டுமல்ல,
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அது திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் பெறாமல் இருந்தாலும் அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயம் கிடைக்கும். இந்த துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அவமானங்களும் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க அதிகாரம்ங்கிறது வேற. உங்க அதிகாரம் என்னன்னு தெரியுமா? உங்க அதிகாரம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் உங்களையே இழப்பது. Authority without the self sacrifice is nothing and useless. அதான் ஆண்டவர் கொடுக்கிற பாடம். Authority without self sacrifice. அப்ப இயேசு கொடுக்கிற அதிகாரம் என்றால் என்ன இழப்பது? என்ன இழப்பது? சுய இழப்பு. நான் என்ன இழக்கணும்? அப்ப என்னை பெருமைப்படுத்துவது, என்னை எல்லோரும் மதிப்பது உலகத்தின் அதிகாரம். உலகத்தின் அதிகாரம். நான் அவமானப்படுவது, நான் என்னை தாழ்த்திக் கொள்வது, நான் என்னையே இழப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் தலைவர்கள் அவர்களைப் போல உங்கள் அதிகாரம் இல்லை. உங்கள் அதிகாரம் வேற மாதிரி இருக்கணும். அடக்கி ஆளுகிற அதிகாரம் இல்லை. அடக்கி ஆளுகிற அதிகாரம் இல்லை. நம் திருத்தந்தை மானுடத்தின் மேன்மை என்ற முதல் அவருடைய திருத்தூது மடலை எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்சைக்ளிக்கல் ஆஃப் போப் லியோ. பியூட்டிஃபுல் என்சைக்ளிக்கல், ரொம்ப அருமையான திருத்தூது மடல். சொல்றாரு, அன்புக்குரியவர்களே, பாபேலை அல்ல எருசலேமை கட்டி எழுப்புவோம். பாபேலை அல்ல எருசலேமை, நெகேமியாவை போல எருசலேமை கட்டி எழுப்புவோம். பாபேலை அல்ல. பாபேல் அகங்காரத்தின் அடையாளம். பாபேல் சுய பிரச்சாரத்தின் அடையாளம். பாபேல் கடவுளுக்கு எதிராக தன்னை உயர்த்தி கொண்டதின் அடையாளம். பாபேல் அதிகாரத்தின் அடையாளம். பாபேல் ஆணவத்தின் அடையாளம். பாபேல் தன்னை மேன்மைப்படுத்துகிறதின் அடையாளம். நாம் பாபேலை அல்ல எருசலேமை கட்டுவோம். Let us build Jerusalem. Jerusalem is nothing but where God reigns with love, forgiveness. எருசலேம் என்பது கடவுள் தன்னையே இழந்து தன்னை கையளித்து நம் மீட்புக்காய் நம் பாவத்திற்காய் கையளித்த அந்த இடம்தான் எருசலேம். எனவே நம்மை பிறருக்கு கையளிப்போம். நாம் பிறருக்காக வாழ்வோம். பிறருக்காக துன்பப்படுவோம். பிறருக்காக நாம் நம்மையே இழப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த எருசலேம் நம்மை என்று அழைக்கிறது. இயேசு எருசலேமுக்கு முன்னே போய்கொண்டிருந்தார். முன்மாதிரியாக, நான் முதல்ல போறேன், உங்களுக்கு முன் நான் துன்புற போறேன், நான் அவமானப்பட போறேன் உங்களுக்கு முன். அப்ப நமக்கு முன் அவர் அவமானப்பட்டார், அவர் துன்புறுத்தப்பட்டார், அவர் ஏளனப்படுத்தப்பட்டார், அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார். எனவே நமக்கு முன் அவர் முன்மாதிரி காட்டினார். நாமும் எருசலேமை கட்டுவோம். அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால், சமாதானத்தினால் நாமும் எருசலேமை கட்டுவோம். நம்ம வாழ்ற இடம், நம்ம வீடு எருசலேமா மாறட்டும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, மன்னிப்பு இவைகளால் கட்டப்பட்ட எருசலேமாய் நம் வீடு மாறட்டும். நாம் இருக்கின்ற இடங்கள் அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பொறுமை, தன்னை இழத்தல் என்ற இந்த நற்காரியங்களால், என்ற இந்த தூய ஆவியினுடைய கனியால் நம் குழுக்கள் கட்டப்படட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், நாம் வாழ்கின்ற இடம் கட்டப்படட்டும், நாம் தொழில் செய்கின்ற இடங்கள் கட்டப்படட்டும், நம் உறவுகள் கட்டப்படட்டும். அன்புக்குரியவர்களே, பாபேலை அல்ல எருசலேமை கட்டுவோம். அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால், ஒருவரை ஏற்றுக்கொள்வதனால் அமைக்கப்படுகின்ற இந்த எருசலேமை நாம் கட்டுவோம். அதற்கான அருளை நாம் இந்த திருப்பலியில நாம் கேட்டு ஜெபிப்போம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று இன்றைய திருப்பாடலிலே நாம் பாடியதைப் போல, வாசித்ததைப் போல, ஜெபித்ததைப் போல எருசலேம் ஆண்டவரை போற்றுவாயாக என்றால், எருசலேம் ஆகிய இல்லமே, எருசலேமாகிய உங்கள் வீடே ஆண்டவரை போற்றுங்கள். எருசலேமாகிய குடும்பமே ஆண்டவரை போற்று. எருசலேமாகிய தொழில் கூடமே ஆண்டவரை போற்று. நம் வீடுகளும் நம் தொழில் கூடங்களும் வாழ்கின்ற இடங்களும் எல்லாம் அன்பு, மன்னிப்பு, கருணை, இரக்கம் என்ற எருசலேமாய் மாறட்டும். ஆமென்.
இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவா உனதாய் என்னை மாற்றிடுவா இறையே இதை ஏற்றிடுவா உனதாய் என்னை மாற்றிடுவா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனிதபடி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் தீர்ப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைவற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்படியிலிருந்து நாங்கள் உமது பெயர் வளங்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியெல்லாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்துக் கொள்ளியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தனர்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகோடியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியாள், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர்கள், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டுகளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உன்னிதர்களோடு என் காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் அனைவர் மீதும் தங்கி உங்களை வழிநடத்தி காப்பதாக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியலோ கன்னி தாயாரின் பக்தானியலோ உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.